அபிஷேக் பச்சன் என்றாலே பாலிவுட்டின் ஒரு தனித்துவமான அடையாளம். ஐஸ்வர்யா ராயுடன் அவர் இணைந்த பிறகு அவர்கள் ஒரு முன்மாதிரியான தம்பதியாகவே பார்க்கப்படுகிறார்கள். பல ஆண்டுகளாகவே அவர்கள் இருவரும் ரசிகர்களுக்கு ஒரு இலட்சிய ஜோடியாக திகழ்கின்றனர். 2007இல் திருமணம், 2011இல் ஆராத்யா பிறப்பு என அவர்களின் குடும்ப வாழ்க்கை அழகாக பயணிக்கிறது. தற்போது அபிஷேக் தனது புதிய படமான காளிதர் லாபதா வெளியீட்டிற்காக தயாராகி வருகிறார். பட விளம்பர பணிகளில் பிஸியாக இருக்கும் அவர் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் மனம் திறந்து பேசினார். தனது வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களையும் குடும்ப மனிதனாக அவர் எதிர்கொள்ளும் சவால்களையும் பகிர்ந்து கொண்டார். குரு திரைப்படம் அவருக்கு ஒரு தனிப்பட்ட மைல்கல்லா என்று கேட்டபோது அபிஷேக் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்தார். நியூயார்க்கில் நடந்த குரு படத்தின் பிரீமியருக்கு பிறகுதான் நான் ஐஸ்வர்யாவிடம் என் காதலை தெரிவித்தேன் என்றார். அவர் மேலும், என் எல்லா படங்களுமே எனக்கு மிகவும் தனிப்பட்டவை. நான் அதை உறுதிப்படுத்திக் கொள்வேன். 1 அல்லது 2 படங்கள் மட்டும் அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் விதி இதுதான். அது தனிப்பட்டதாக இருக்க வேண்டும். தனிப்பட்டதாக இல்லை என்றால் நான் அதைச் செய்ய மாட்டேன் என்று கூறினார். முன்பெல்லாம் வதந்திகள் தன்னை அவ்வளவாக பாதிப்பதில்லை என்று அபிஷேக் குறிப்பிட்டார். ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. இன்று எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அது மிகவும் வருத்தமளிக்கிறது என்று அவர் மனம் திறந்து பேசினார். ஒரு குடும்பத் தலைவனாக தனது குடும்பத்தின் மீது வதந்திகள் ஏற்படுத்தும் தாக்கம் அவரை மிகவும் பாதிக்கிறது. தனது அன்பானவர்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். தன்னை பற்றிய தவறான தகவல்களை ஏன் தெளிவுபடுத்துவதில்லை என்று கேட்டபோது அபிஷேக் ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்தார். தவறான தகவல்களையும் பொய்களையும் பரப்புபவர்களுக்கு தெளிவுபடுத்துவதிலோ திருத்திக் கொள்வதிலோ ஆர்வமில்லை என்றார். நான் எதையாவது தெளிவுபடுத்தினாலும் மக்கள் அதை திரித்து விடுவார்கள். ஏனெனில் எதிர்மறையான செய்திகள்தான் அதிகம் விற்பனையாகின்றன என்று அவர் வருத்தத்துடன் கூறினார். இது ஒரு கசப்பான உண்மை என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். நீங்கள் நான் இல்லை. என் வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை. நான் யாருக்கு பதில் சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்று அபிஷேக் அழுத்தமாக பேசினார். இத்தகைய எதிர்மறையான விஷயங்களை பரப்புபவர்கள் தங்கள் மனசாட்சியுடன் வாழ வேண்டும், தங்கள் படைப்பாளியிடம் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இது ஒரு ஆழமான சிந்தனையை தூண்டும் கருத்து. இது என்னை பற்றியது மட்டுமல்ல. நான் பாதிக்கப்படுவதில்லை. இந்த துறையின் நடைமுறைகள் எனக்கு தெரியும். ஆனால் இதில் குடும்பங்கள் சம்பந்தப்பட்டுள்ளன என்று அபிஷேக் விளக்கினார். ட்ரோலிங் போன்ற புதிய போக்குகளின் மோசமான விளைவுகளுக்கு அவர் ஒரு சிறந்த உதாரணத்தையும் கொடுத்தார். இது வெறும் தனிப்பட்ட தாக்குதல் அல்ல, இது குடும்பங்களையும் பாதிக்கிறது என்று அவர் கவலையுடன் தெரிவித்தார். அபிஷேக் பச்சனின் இந்த நேர்மையான கருத்துக்கள் பிரபலங்களின் வாழ்க்கையின் மறுபக்கத்தை நமக்கு காட்டுகின்றன. புகழ் என்பது ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம் என்றால், வதந்திகளும் தவறான தகவல்களும் அதன் மறுபக்கம். ஒரு குடும்ப மனிதனாக தனது அன்பானவர்களை பாதுகாப்பதில் அவர் காட்டும் அக்கறை பாராட்டத்தக்கது. அவரது இந்த வெளிப்படையான பேச்சு பலருக்கும் ஒரு பாடமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.